இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் பிற்பகல் செய்திகளை வழங்குவதற்காக உமா சிவகுமார். முக்கிய செய்திகள். கேப்டன் விஜயகாந்த் அணிக்கு இந்திய தேசிய லீக் ஆதரவு. மக்கள் நல கூட்டணி தலைவர்களை சந்தித்த பின்னர் தடா ரஹீம் பேட்டி. சேலத்தில் இன்று மாலை தேமுதிக தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம். திருமதி பிரேமலதா விஜயகாந்த் எழுச்சியுரையாற்றுகிறார். திருதாவூர் பங்களாவில் பணம் பதுக்கல் புகார் தொடர்பாக மீண்டும் விசாரணைக்கு உத்தரவு. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி பேட்டி. லண்டனில் தலைமறைவாக உள்ள விஜய் மல்லையாவுக்கு அமலாக்கப் பிரிவு மீண்டும் சம்மன். வரும் 9ஆம் தேதி நேரில் ஆஜராக உத்தரவு. உடுமலைப்பேட்டை சங்கர் கொலை வழக்கில் மேலும் ஒருவர் சரண். வரும் 9ஆம் தேதி சிறையில் அடைக்க நிலக்கோட்டை நீதிமன்றம் உத்தரவு. விரிவான செய்திகள். தேமுதிக மக்கள் நல கூட்டணிக்கு இந்திய தேசிய லீக் ஆதரவு தெரிவித்துள்ளது. திமுக மற்றும் அதிமுகவுக்கு எதிராக தேமுதிக மக்கள் நல கூட்டணி இணைந்து கேப்டன் விஜயகாந்த் என்ற புதிய அணி உருவாக்கப்பட்டுள்ளது. ஊழலற்ற களங்கமில்லாத இந்த கூட்டணிக்கு பல்வேறு தரப்பினரும் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். இதனால் இந்த கூட்டணிக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு பெருகி வருகிறது. இந்நிலையில் கேப்டன் விஜயகாந்த் அணிக்கு இந்திய தேசிய லீக் ஆதரவு தெரிவித்துள்ளது. மக்கள் நல கூட்டணி தலைவர்களை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அந்த கட்சியின் மாநில தலைவர் தடா ரஹீம் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். முதல்வர் வேட்பாளராக கேப்டன் விஜயகாந்தை அறிவித்து மக்கள் நல கூட்டணி இன்று தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய எழுச்சியுடன் காணப்படுகின்றது. இந்த கூட்டணியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் வைகோ அவர்களையும், அண்ணன் திருமா அவர்களையும், அண்ணன் ஜி ராமகிருஷ்ணன் அவர்களையும், அண்ணன் முத்தரசு அவர்களையும் இப்பொழுது சந்தித்தோம். 19 ஆண்டுகளாக சிறையில் இருக்கக்கூடிய முஸ்லிம் சிறைவாசிகளுடைய விடுதலை என்ற இந்த ஒற்றை கோரிக்கையை நீங்கள் தேர்தல் அறிக்கையில் சேர்க்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அந்த அவருடைய விடுதலையை தேர்தல் அறிக்கையில் சேர்த்து இருக்கக்கூடிய மக்கள் நல கூட்டணிக்கு இந்திய தேசிய லீக் ஆதரவு தெரிவிப்பது என்பது வேற எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. இந்த சிறைவாசிகளுடைய விடுதலைக்காகவே. மதுரையில் நடந்த மாநாட்டை விட மாமண்டூரில் நடைபெறும் தேமுதிக மக்கள் நல கூட்டணி கட்சிகளின் மாநாடு பிரம்மாண்டமாக நடைபெறும் என விடுதலை சிறுத்தை கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மதுரையில் நடந்த மாநாட்டை விட மிக சிறப்பாக நடத்த வேண்டும் என்பது குறித்து விவாதித்திருக்கிறோம். தொகுதி பங்கீடு தொடர்பாக மீண்டும் நாங்கள் மாலை சந்திக்கிறோம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாங்கள் தடா ரஹீம் வந்தாரு, எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறார், அவ்வளவுதான். மற்றபடி வேற உடுமலைப்பேட்டையில் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட சங்கர் மரணம் தொடர்பாக மேலும் ஒருவர் நிலக்கோட்டை நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார். அவரை வரும் 9ஆம் தேதி வரை காவலில் வைக்க நிலக்கோட்டை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக நமது திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் கருணாகரன் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம். வணக்கம் கருணாகரன், உங்களுடைய தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் அம்மா. அது 13/3/2016 அன்று உடுமலைப்பேட்டையில் நடைபெற்றிருந்த கொலை சங்கர் கொலை வழக்குல திண்டுக்கல் மாவட்டத்தில் நிலக்கோட்டை நீதிமன்றத்தில் அவருடைய தந்தை சின்னசாமி சரணடைஞ்சாரு. அதுக்கு 14ஆம் தேதி சரணடைஞ்சாரு. அதுக்கடுத்து அவங்க அம்மா தேனி நீதிமன்றத்தில் சரணடைஞ்சாங்க. அது சம்பந்தமா தொடர்ந்து நிலக்கோட்டை பகுதியில பட்டியலம்பட்டி பகுதியில 5 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டாங்க. பெரியசன், மணிகண்டன், செல்வம், வைக்கில் சேகர் 5 குற்றவாளி திண்டுக்கல் பகுதியிலே கைது செய்யப்பட்டாங்க. இந்த நிலையில சங்கர் கொலை வழக்கு சம்பந்தப்பட்ட மேலும் ஒரு குற்றவாளி திண்டுக்கல் நிலக்கோட்டை நீதிமன்றம் புத்தக நீதிமன்ற பர்வீனா பானு நீதிபதி முன்பு ஆஜராயிருக்காரு. அவரும் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவர். திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவர் கலைத்தமிழ் வாணன் அப்படிங்கிறவர். பொன்மாந்திர புதுப்பட்டி கிராமத்தை சேர்ந்த இவர் போலீசார் தன்னை தொலைவி வருவதாகவும் அதனால் இந்த கொலை வழக்கு சம்பந்தமாக நான் சரணடைவதாகவும் தெரிவித்துள்ளாரு. இவரை நீதிபதி பர்வீனா அவர்கள் 9ஆம் தேதி வரைக்கும் நீதிமன்ற காவல் மதுரை மத்திய சிறைக்கு உத்தரவிட்டுள்ளார்.
உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி கருணாகரன். சேலத்தில் இன்று மாலை நடைபெறவுள்ள தேமுதிக தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற உள்ளார். சட்டமன்ற தேர்தலையொட்டி தேமுதிக சார்பில் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டது. இந்த அறிக்கையில் இடம்பெற்றுள்ள மகத்தான திட்டங்கள் மக்களிடத்தில் எடுத்துக் கூறும் வகையில் அனைத்து மாநகராட்சிகளிலும் தேமுதிக தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் நடந்து வருகிறது. இதில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டு அதிமுக, திமுக என இரண்டு கட்சிகள் செய்த ஊழல்களை மக்கள் மத்தியில் தோலுரித்து காட்டி வருகிறார். இந்நிலையில் சேலத்தில் இன்று மாலை நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்தில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற உள்ளார். முன்னதாக திருப்பூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் 50 ஆண்டு கட்சி என சொல்லிக் கொள்ளும் திமுக தேமுதிகவை பார்த்து அஞ்சுவது ஏன் என்று மு.க.ஸ்டாலினுக்கு கேள்வி எழுப்பினார். யாராவது எங்கேயாவது ஒன்னு ரெண்டு அப்பாவிகள் மாட்டுவாங்களா? யாரையாவது வலை வீசி பிடிக்கலாமான்னு இன்னைக்கு சீப் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு மிஸ்டர் ஸ்டாலின். ஏன் அப்படி என்ன உங்களுக்கு மாவட்ட செயலாளருக்கு ஏதாவது பற்றாக்குறையா? இல்ல சட்டமன்ற உறுப்பினருக்கு ஏதாவது திமுக பற்றாக்குறையா? பணம் பதவிக்காக யாரும் இங்க கேப்டன் கிட்ட வரல அப்படிங்கிற உண்மையை இந்த நேரத்துல நான் ஸ்டாலின் கிட்ட பதிய வைக்கிறேன். ஏதோ ஒரு ஆசை வார்த்தை காமிச்சு மாய வலைய விரிச்சு ஏதாவது ஒன்னு ரெண்டு அப்பாவிகளை எங்கேயாவது உங்க வலைக்குள்ள சிக்க வைக்கலாம்னு நினைச்சீங்கன்னா இதுல பெருசா ஏமாற போறது யார்? ஸ்டாலினும் திமுகவும் தான் என்பதை கடுமையாக இந்த நேரத்தில் பதிய வைக்கிறேன். ஏன்றதை புரிஞ்சுக்கங்க. இப்படிதான் போன தேர்தல்ல ஒரு காமெடியனை வச்சு இன்னைக்கு டிவி ஃபுல்லா ஒரு காமெடியனை வச்சு பேச வச்சு என்னாச்சு? டிவியோட டிஆர்பி தான் ஏறுச்சு. ஆனா திமுக மண்ணை கவுச்சு. அன்னைக்கு கேப்டனை எதிர்த்தவங்க இதுவரைக்கும் தமிழ்நாடு சரித்திரத்தில் வெற்றி பெற்றதாக உதாரணமே இல்லை என்பதற்கு சான்று. அது கொடநாடு நாயகியா இருந்தாலும் சரி, அது காமெடியானா இருந்தாலும் சரி, கேப்டனை எதிர்த்தவர்கள் வென்றதாக சரித்திரம் இல்லை. ஜெயலலிதா என்ன சொன்னாங்க சட்டசபையில்? இனிமே பாருங்க யாருக்கு ஏறுமுகம் யாருக்கு இறங்கு முகம்னு சொன்னாங்க. சொன்ன அதே வேகத்துல போய் பரப்பன அக்ரஹாரா ஜெயில போய் சிறையில இருந்தது யார்? ஜெயலலிதா தான். அதனால ஸ்டாலின் அவர்களே, நான் வேணா ஓபன் சேலஞ்ச் உங்களுக்கு கொடுக்கிறேன். 50 வருஷ கட்சி, 5 வாட்சி ஆட்சியில் இருந்த கட்சி தானே நீங்க. எதுக்கு தேமுதிகவை பார்த்து நீங்க பயப்படுகிறீர்கள் என்ற கேள்வியை ஸ்டாலினை பார்த்து இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக தலைமை தேர்தல் ஆணையர் நசீம் ஜைதி வரும் 6ஆம் தேதி தமிழகம் வருகிறார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி இதனை கூறியுள்ளார். 8ஆம் தேதி காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து நசீம் ஜைதி ஆலோசனை நடத்தவுள்ளதாகவும் அவர் கூறினார். மேலும் ஜெயலலிதாவின் சிறுதாவூர் பங்களாவில் பணம் பதுக்கப்பட்டுள்ளதாக வந்த புகார் குறித்து மீண்டும் விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளதாகவும் ராஜேஷ் லக்கானி தெரிவித்தார். முன்னதாக பிரபல ரேப் பாடகர் பென்னி டயாலின் குரலில் பதிவாகியுள்ள தேர்தல் விழிப்புணர்வு பிரச்சார பாடலை அவர் வெளியிட்டார். சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் தொலைக்காட்சியுடன். அப்துல் கலாம் கிராம சுற்றுலா பயணிகள் குவிந்து வருவதால் கூடுதல் ரயில் பெட்டிகளை இயக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. இயற்கை எழில் நிறைந்த உதகையை ரசிக்க விரும்பும் சுற்றுலா பயணிகள் மலை ரயிலில் பயணம் செய்ய அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். இந்நிலையில் இந்த ஆண்டின் சீசன் இன்னும் துவங்காத நிலையில் வட மாநில சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் உதகையில் குவிந்து வருகின்றனர். தற்போது 4 பெட்டிகளுடன் மட்டுமே மலை ரயில் இயக்கப்படுவதால் ரயிலில் பயணம் செய்ய முடியாமல் ஏமாற்றத்துடன் அவர்கள் திரும்பி செல்கின்றனர். கூடுதலாக ரயில் பெட்டிகளை இணைக்கவும் அவர்கள் ரயில்வே நிர்வாகத்திற்கு கோரிக்கை வைத்துள்ளனர். Today itself I have come down to Ooty. Today I am going to Kunur, and the whole approach of this station and the people and the staff is very disciplined, and I am thoroughly enjoying the experience. I hope my journey to Kunur would be totally enjoyable. I hope I'll enjoy even more. உளுந்தூர்பேட்டை அருகே தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு தேமுதிக சார்பில் நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள வடக்குறும்பூர் கிராமத்தை சேர்ந்தவர் அண்ணாதுரை. இவரது வீடு திடீரென தீப்பற்றி எரிந்ததில் வீட்டில் இருந்த அனைத்து பொருட்களும் தீயில் கருகின. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட அண்ணாதுரைக்கு யாரும் உதவிடாத நிலையில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் ஆணைக்கிணங்க ஒன்றிய செயலாளர் குழந்தைவேலு அண்ணாதுரை குடும்பத்தினரை நேரில் சந்தித்து நிவாரண உதவிகளை வழங்கினார்.
வருகின்ற 15ஆம் தேதி வரை வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் நீக்குதல் பணிகளை மேற்கொள்ளலாம் என்று கும்பகோணம் உதவி ஆட்சியர் தெரிவித்துள்ளார். கும்பகோணம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கான பயிற்சி முகாம் கும்பகோணம் உதவி ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றன. இதில் 100% வாக்குப்பதிவை எட்டுவது குறித்தும் தேர்தலை சிறப்பாக நடத்துவது குறித்தும் ஆலோசனை வழங்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த உதவி ஆட்சியர் கோவிந்தராவ் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் நீக்குதல் உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ள 15ஆம் தேதி வரை கால அவகாசம் உள்ளதாக கூறினார். இதேபோல் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கேபிள் டிவி மற்றும் ஊடகங்கள் மூலம் வேட்பாளர்கள் விளம்பரம் செய்வதற்கான விளம்பர செலவுகளை கண்காணிப்பது குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. நடிகர் கார்த்தி நடித்த தோழா படத்தின் வெற்றி கூட்டம் சென்னையில் நடைபெற்றன. நடிகர் கார்த்தி நாகார்ஜுனா கூட்டணியில் வெளிவந்துள்ள தோழா திரைப்படம் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. அனைத்து திரையரங்குகளிலும் இப்படம் வெற்றிகரமாக ஓடுவதை முன்னிட்டு சென்னையில் உள்ள பிரசாத் ஸ்டுடியோவில் இப்படத்தின் வெற்றி கூட்டம் நடைபெற்றது. நடிகர்கள் கார்த்தி, நாகார்ஜுனா, இயக்குநர் வம்சி, டிவிபி சினிமாஸ் நிறுவனத்தின் தயாரிப்பாளர் மற்றும் நடிகைகள் உள்ளிட்ட ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய நடிகர் கார்த்தி பருத்தி வீரனுக்கு பிறகு இப்படம் மிகப்பெரிய வெற்றியை தந்துள்ளதாக கூறினார். படம் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு போனீங்க. நாக் சார் உடனே போன் பண்ணி ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு எனக்கு. சார் இது மாதிரி எனக்கு ஃபர்ஸ்ட் படத்துல தான் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் படத்துக்கு அப்புறம் இந்த படத்துல வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க சார் சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலா சார்கிட்ட பேசுறேன். சார் துபாயில இருந்தாரு, என்ன விஷயம் அப்படின்னாரு. இல்ல உங்ககிட்ட நான் பேசணும். பாவம் சார் ஏதோ ஓப்பனிங்ல இருந்தாரு பெரிய கிரௌடுக்கு நடுவுல. சக்சஸ்ங்கிறத தாண்டி வந்து நம்ம கிடைச்சிருக்கிற ரெஸ்பெக்ட்ங்கிற ஒரு விஷயம் நான் அடிக்கடி வைஃப்ட்ட சொல்லிட்டே இருப்பேன். ரெஸ்பெக்ட் மட்டும் நம்ம இழக்கவே முடியாது. அது யோசிச்சு பார்த்தா அது ஒண்ணுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமா தேவைப்படுது எல்லா மனுஷனுக்குமே. தொடர்ந்து பேசிய நடிகர் நாகார்ஜுன் கார்த்திகுடன் இணைந்து நடித்தது சந்தோஷமாக உள்ளது என்றும் கார்த்தி மிக சிறந்த நடிகர் என்றும் தெரிவித்தார். I'm not talking about the success of the film. I'm talking about the respect it has gained for us. I've seen this respect from phone calls. People have been calling us. I've been seeing this respect from the reviews. Most of them, almost all of them. Good films means not just art films. I'm saying good films that make numbers, but also do not take the viewer's intelligence for granted. செங்கல்பட்டில் தேமுதிக மக்கள் நல கூட்டணியினர் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். பரனூர் சுங்கச்சாவடி வழியாக வாகனங்களில் சென்ற அனைவருக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். இதில் செங்கல்பட்டு தேமுதிக எம்எல்ஏ அனகை முருகேசன் மற்றும் அனைத்து மாவட்ட செயலாளர்களும் கலந்து கொண்டனர். இதேபோல் வேலூர் சட்டமன்ற தொகுதியில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி சார்பில் தேர்தல் பிரச்சாரம் குறித்து நோட்டீஸ் பொதுமக்களிடையே வழங்கப்பட்டது. பழைய பேருந்து நிலையம், அண்ணா சாலை, லாங்கு பஜார் ஆகிய இடங்களில் பொதுமக்களுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டன. தேமுதிக மாவட்ட தலைவர் விஸ்வநாதன் தலைமையில் மக்கள் நல கூட்டணி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு துண்டு பிரசுரங்களை விநியோகம் செய்தனர். பாளையங்கோட்டை சிறையில் இருந்து கைதி தப்பிய விவகாரத்தில் 2 சிறை காவலர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை சிறையில் மனைவியை கொலை செய்த வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்ற கைதி சுடலைமுத்து என்பவர் அடைக்கப்பட்டிருந்தார். இவர் கடந்த 2 நாட்களுக்கு முன் சிறையில் இருந்து தப்பினார். பின்னர் மீண்டும் அவர் நேற்று போலீசாரிடம் பிடிபட்டார். இதனையடுத்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து டிஐஜி கனகராஜ் சிறையில் இன்று ஆய்வுகளை மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து பணியில் கவனக்குறைவாக செயல்பட்டதாக கூறி திருமலை நம்பி, ஆதித்யா ஆகிய 2 சிறை காவலர்களை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டார். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் வன விலங்குகள் தாக்குதலில் இருந்து மக்களை பாதுகாக்க தவறி வரும் அதிமுக அரசை கண்டித்து தேமுதிக மக்கள் நல கூட்டணி சார்பில் முழு கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. கூடலூரில் கடந்த 4 ஆண்டுகளில் 50க்கும் மேற்பட்ட வன விலங்குகளின் தாக்குதலில் உயிரிழந்துள்ளனர். ஆனால் இதனை கண்டுகொள்ளாமல் தமிழக அரசு மெத்தனமாக செயல்பட்டு வருகிறது. இதனால் இப்பகுதி மக்கள் தொடர்ந்து வீதியிலேயே வாழ்க்கையை நடத்தி வருகின்றனர். இதனால் அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தேமுதிக மக்கள் நல கூட்டணி சார்பாக இன்று முழு கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. தனியார் வாகனங்கள் இயக்கப்படாததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. மக்களின் வனவிலங்குகளால் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய தொல்லையிலிருந்து இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி இன்று தொகுதி முழுவதும் மகத்தான பந்தை ஒட்டுமொத்த மக்களின் ஆதரவோடு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றன.
இதுவரைக்கும் 43 உயிர்களை யானை மிதித்து கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக கூடலூர் தொகுதி காட்சியளிக்கிறது. 10 லட்சம் ரூபாய் நிவாரணமும், அரசு துறையில் ஒருவருக்கு வேலையும், அரசாங்கமே வீடும் கட்டிக் கொடுக்க வேண்டும். போராட்டத்தை அடுத்து தூக்கத்தில் இருந்து இப்போதுதான் எழுந்திருப்பதைப் போல மேங்கோரஞ்சி பகுதியில் காட்டு யானைகளை விரட்ட கும்கி யானைகள் அவசரமாக வரவழைக்கப்பட்டுள்ளனர். பழனி அருகே பாலசமுத்திரம் பகுதியில் அடையாளம் தெரியாத இளைஞர் ஒருவர் மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியை அடுத்துள்ள பாலசமுத்திரம் செல்லும் வழியில் உள்ள நல்லாம்பாலம் அருகே உள்ள வாய்க்காலில் இன்று அதிகாலை ஒருவர் ரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடந்தார். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்து அவ்வழியே சென்றவர்கள் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். இதனையடுத்து பழனி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பிரேதத்தை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். டாஸ்மாக் கடைக்கு மது அருந்த வந்தவரை கொலை செய்துள்ளார்களா அல்லது வேறு ஏதாவது காரணமா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உலக ஆட்டிச தினத்தை முன்னிட்டு திருச்சியில் நடைபெற்ற மராத்தான் போட்டியில் ஏராளமான புற உலக சிந்தனையற்ற மாற்றுத்திறன் குழந்தைகள் கலந்து கொண்டனர். உலக ஆட்டிச தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதை முன்னிட்டு திருச்சியில் மராத்தான் போட்டி நடைபெற்றது. தி டால்பின் ஆட்டிச சிறப்பு பள்ளி மற்றும் பயிற்சி மையம் சார்பில் நடத்தப்பட்ட இந்த மராத்தான் போட்டியில் புற உலக சிந்தனையற்ற மாற்றுத்திறன் குழந்தைகள் தங்களின் பெற்றோர்கள் உதவியுடன் கலந்து கொண்டனர். இதில் செல்வேந்திரா என்ற மாணவர் முதலிடத்தை பிடித்தார். மேலும் இதில் கலந்து கொண்ட அனைவரும் பரிசுகள் வழங்கப்பட்டது. உலக ஆட்டிச தினத்தை முன்னிட்டு திருச்சி பிளாசம் சிறப்பு பள்ளியில் குழந்தைகள் கலந்து கொண்ட மேற்கத்திய நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது குழந்தைகளை ஊக்குவிக்கும் வகையில் அன்னையர்களும் நடனமாடியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. கும்பகோணம் அருகே பிரசித்தி பெற்ற உப்பிலியப்பன் திருக்கோவிலில் நடைபெற்ற தேரோட்ட விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். உப்பிலியப்பன் திருக்கோவிலில் பங்குனி பிரம்மோற்சவம் கடந்த மாதம் 25ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நாள்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்த நிலையில் 9வது நாளான இன்று திருத்தேரோட்டம் நடைபெற்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள பழமை வாய்ந்த திரௌபதி அம்மன் கோவிலில் தீக்குண்டம் இறங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பக்தர்கள் ஏராளமானோர் தீக்குண்டத்தில் இறங்கி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். இதனிடையே திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஜம்புகேஸ்வரர் கோவிலில் பங்குனி விழாவை முன்னிட்டு 8 திக்கிலும் கொடியேற்றும் வைபவம் இன்று நடைபெற்றன. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் வருகிற 7ஆம் தேதி நடைபெறவுள்ளது. சிறிய இடைவெளிக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் தொலைக்காட்சியுடன். வேலை வாய்ப்பு. காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டில் 25,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற பதிவுத்துறை அலுவலக உதவியாளர் கைது செய்யப்பட்டார். செங்கல்பட்டு ஒருங்கிணைந்த பதிவுத்துறை அலுவலகத்தில் கோவிந்தன் என்பவர் உதவியாளராக பணியாற்றி வருகிறார். இவர் ஸ்ரீபெரும்புதூர் பகுதியைச் சேர்ந்த கண்ணன் என்பவரின் 1000 சதுரடி நிலத்தை குறைந்த விலையில் பத்திரப்பதிவு செய்து தருவதற்கு 25,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த கண்ணன் லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் தெரிவித்தார்.
இதனை அடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியின் ஆலோசனையின் பேரில் ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை கண்ணனிடம் இருந்து உதவியாளர் கோவிந்தன் பெறும்போது மறைந்திருந்த போலீசார் அவரை கையும் களவுமாக கைது செய்தனர். தற்கொலை செய்து கொண்ட ஹிந்தி தொலைக்காட்சி நடிகையின் காதலிடம் மும்பை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாலிகாவது, ஹம் ஹேனா உள்ளிட்ட ஹிந்தி தொலைக்காட்சி தொடர்களில் நடித்து பிரபலமான நடிகை பிரத்யூஷா நேற்று தமது வீட்டில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். காதல் தோல்வி காரணமாக அவர் தற்கொலை செய்து கொண்டது முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதை அடுத்து அவரது காதலர் ராகுல் ராஜ் சிங்கிடம் மும்பை போலீசார் இன்று விசாரணை நடத்தி வருகிறார்கள். தற்கொலை செய்ய தூண்டும் வகையில் அவர் பேசினாரா என்பது தொடர்பாக அவரிடம் தொடர் விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது. மேலும் மரணமடைந்த பிரத்யூஷாவுக்கு நண்பர்கள் அதிக அளவில் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதால் அவர்களிடமும் விசாரணை நடத்த போலீசார் முடிவு செய்துள்ளனர். அசாம் மற்றும் மேற்கு வங்கத்தில் முதல்கட்ட தேர்தலையொட்டி இன்று மாலையுடன் தேர்தல் பிரச்சாரம் ஓய்வடைகிறது. 294 தொகுதிகளை கொண்ட மேற்கு வங்கத்தில் 18 தொகுதிகளில் வரும் 4ஆம் தேதி முதல்கட்ட சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுகிறது. இதில் அனைத்து தொகுதிகளிலும் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ், பாஜக சார்பில் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டுள்ளனர். இடதுசாரி காங்கிரஸ் கூட்டணியில் இடதுசாரி கட்சிகள் 13 தொகுதிகளிலும் காங்கிரஸ் 5 தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றனர். இதேபோல் 126 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட அசாமில் முதல்கட்ட தேர்தலில் 65 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. ஆளும் காங்கிரஸ் மற்றும் பாஜக கூட்டணி அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிடுகிறது. இதனிடையே இந்த இரு மாநிலங்களிலும் முதல்கட்ட வாக்குப்பதிவையொட்டி இன்று மாலையுடன் பிரச்சாரம் ஓய்கிறது. இதனையொட்டி அனைத்து கட்சியினரும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். பெரம்பலூர் மாவட்டம் செந்துறை பகுதியில் உரிய ஆவணமின்றி கொண்டு செல்லப்பட்ட 6 லட்சம் ரூபாய் பணத்தை பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தமிழகத்தில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நாள் முதல் பணப்பட்டுவாடாவை தடுக்கும் வகையில் தேர்தல் அதிகாரிகள் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் பேருந்து நிலையத்தில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த தேர்தல் அதிகாரிகள் அக்பர் ஷெரீப் என்பவர் உரிய ஆவணமின்றி காரில் கொண்டு சென்ற 6 லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். பின்னர் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலரிடம் அந்த பணம் ஒப்படைக்கப்பட்டது. கெங்கவல்லி இந்தியன் வங்கியின் லாக்கரில் பொருத்தப்பட்டுள்ள அபாய சங்கு நள்ளிரவில் 2 மணி நேரம் வரை ஒலித்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கெங்கவல்லியில் இந்தியன் வங்கி செயல்பட்டு வருகிறது. இந்த வங்கியில் ஏராளமான வாடிக்கையாளர்கள் தங்களது பணத்தை டெபாசிட் செய்ததோடு நகை கடன்களும் பெற்றுள்ளனர். கோடிக்கணக்கான பணம் மற்றும் நகைகள் வங்கியின் லாக்கரில் வைத்து பாதுகாப்பு கருவி பொருத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் நள்ளிரவில் சுமார் 2 மணி நேரம் வரை வங்கி லாக்கரில் பொருத்தப்பட்டிருந்த அபாய சங்கு ஒலித்துக் கொண்டிருந்ததால் அப்பகுதி மக்களிடையே பரபரப்பு தொற்றிக் கொண்டது. தகவல் அறிந்த போலீசார் வங்கி மேலாளரை வரவழைத்து பின்னர் வங்கியை திறந்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது கம்ப்யூட்டர் சர்வர் காரணமாக லாக்கரில் பொருத்தப்பட்டிருந்த அபாய சங்கு ஒலித்ததாக கூறியதை அடுத்து மக்கள் நிம்மதியடைந்தனர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் தொலைக்காட்சியுடன்.